ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இப்போ இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ போடாமல் இருந்தேன்ல, அப்போ நிறைய பேர் என்னை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகுது. ஆச்சரியமாக இருக்குது. நம்மளையும் ஒரு சில பேர் எதிர்பார்த்து மிஸ் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணுறீங்க. அந்த ஒரு எஃபர்ட் எனக்கு நான் டிசர்வ்டானு எனக்கு தெரில. அந்தளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிது. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகேடா, நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு 2 பேர் நைட் டைம் ஒரு ஹைவேஸில் ஒரு காரில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட மொபைல் ஃபோன் எடுத்து ஹலோ, என்னாச்சு, ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கோட் வேர்டில் பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கு அந்த சைடில் எல்லாம் ரெடி, கான்ஷியஸாக இருக்கானா, அன்கான்ஷியஸாக இருக்கானா, அன்கான்ஷியஸ் தான், ஓகே, இங்கே ஆல் கிளியர், நீ சீக்கிரமாக வந்துடு, நான் ஹைவேஸில் தான் இருக்கேன், நானும் அங்கே தான் இருக்கேன், ஓ உன்னை பார்த்துட்டேன், சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. என்னென்னா, இப்போ 2 பேர் இங்கே ஒரு காரில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. ஆக்சுவலி இந்த ஹைவேஸே பார்க்குறதுக்கு ரொம்பவும் காலியாக இருக்குது. 2 பக்கமுமே காடு தான் இருக்குது. இப்போ அப்படியே அந்த ஒரு ரோட்டில் ஒரே ஒரு கார் மட்டும் பொறுமையாக ட்ரைவ் ஆகிட்டு நின்றுட்டுருக்க இந்த கார் பக்கத்தில் வருது. அந்த டிரைவரும் மீட் பண்ணுறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஓரமாக நின்றுட்டுருக்க அந்த நம்பர் 1 கார் இருக்கு இல்லையா, அந்த காரில் உள்ள பர்சன் நம்பர் 2 கார்கிட்ட இருக்கிற அந்த பர்சனை பார்த்து, எல்லாம் ஓகே தானே, எல்லாமே ஓகே தான், அவனை பற்றி விசாரிச்சிட்டியா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஓகே, சீக்கிரம் காரில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த ரீசெண்டாக இப்போ ஒரு கார் ஸ்டாப் ஆச்சு இல்லையா, அந்த கார்லேருந்து 2 பேர் இறங்கி பேக் சீட்டை போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பர்சன் கை கால்லாம் கட்டப்பட்டு அவருடைய வாயிலே டேப் போட்டிருக்கு. அன்கான்ஷியஸாக இருக்கார். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக பாவமாக இருக்கார் பார்க்க. இப்போ அப்படியே அவரை அப்படியே கைத்தாங்களாக தூக்கிட்டு இந்த நின்றுட்டு இருந்த காரோடைய பேக் சீட்டில் போட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ண, முன்னாடி உட்காந்துட்டு இருந்த அந்த டிரைவர் சீட்டில் இருப்பார் இல்லையா, அவர் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, டேய் என்னடா அநியாயத்துக்கு சின்ன பையன் மாதிரி தெரியுறான், நான் தான் சொன்னனே சின்ன பையன்ட்டு, எல்லாம் ஓகே தானே, எல்லாம் ஓகே தான், யாருன்னு தேடிலாம் வரமாட்டாங்களே, மேபி அவங்க அம்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னா, யாராவது ஒருத்தவங்களாவது அவங்கள தேடி வருவாங்கடா, அந்த ஒருத்தவங்கள அவங்க அம்மாவாக இருப்பாங்க. எல்லாருமே யாருமே இல்லாமலாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சா ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்கள தான் எடுத்துகிட்டு வரணும். போதுமா உனக்கு? இல்லை, ஓகே, இதுவே போதும். இவனை கண்டுபிடிக்கிறதுக்கே 3 மாதம் ஆச்சு. போ, கமிஷன் அனுப்புகிற வேலையை மட்டும் பாரு. சரி, நான் போய்ட்டு பாஸில் சொல்லிடுறேன். சரி, அவர்கிட்ட கொஞ்சம் என்னுடைய பேரை சொல்லு, அப்போ தான் வேறு எதனா வேலை இருந்தாலும் கொடுப்பாரு. உனக்கே தெரியும், அவர் ஃபஸ்ட்டு வேலைக்கு வைக்கிறவங்க மட்டும்தான். அதுக்கப்புறமேட்டு ப்ரமோஷன்லாம் கொடுக்குறதுக்கு இது ஒன்றும் கம்பெனி கிடையாது, புரியுதா? நீ என்ன தான் வேலை பார்த்தாலும் உனக்கு இதுதான் வேலை, எனக்கு இதுதான் வேலை, புரிஞ்சுக்கோ. அவர்கிட்ட என்னால் வாய் கொடுக்க முடியாது. சரி, ஏன் தான் அப்படி பயந்து சாவறியோ? அவருன்னா அவ்வளோ பெரிய ஆளா? இங்கே பாரு, அவர் பார்க்க வேணாம் அப்படி இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட உங்களால் எதிர்த்து நின்று ஒரு வார்த்தை பேச முடியாது. அவரை கண்ணோட கண்ணை உன்னால் பார்க்க முடியாது, தெரியுமா? அவர் நினச்சா முடிக்கிற காரியத்தை எல்லாத்தையுமே சட்டுன்னு முடிக்கிறவர். போ, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னா, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ போகிற வழியில் மணி ஒரு 12:30 இருக்கும். ரொம்ப அமைதியாக ஸ்லோவாக தான் போயிட்டுருக்காங்க. டக்குன்னு பின்னாடி டக்குன்னு ஒரு சவுண்டு.
என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க அந்த டிரைவரும் அவருக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்க அந்த சீட்டில் இருந்த பர்சனும் பின்னாடி திரும்பி பார்த்தா அன்கான்ஷியஸாக இருந்த பர்சன் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. அதாவது இப்போது அந்த கார்லேருந்து இந்த காருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா ஒரு பர்சனை, கை கால்லாம் கட்டப்பட்டு. அந்த பர்சன் வந்து கண்ணு முழிச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு கை காலை உதறாரு. அப்போ தெரியாமல் அவருடைய கால் போயிட்டு அந்த கதவில் இடித்து அதுலேருந்து வந்த சத்தத்தை பார்த்து அந்த டிரைவர் பின்னாடி திரும்பிட்டாரு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி படுத்துட்டு இருக்க பர்சன் வந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க. ஆனால் அந்த முன்னாடி இருக்கவன், டேய் அன்கான்ஷியஸாக இருக்கான்னு சொன்னால் என்னடா முழிச்சிட்டான், டோஸ் கம்மியாக இருக்கும், உன்ட்ட வேறு இருக்கா, என்கிட்ட இல்லையே, அப்போ மண்டை மேலே ஒன்று போடு, சின்னதாக பேசிகிட்ருக்க, விடு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே விடுறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் பின்னாடி உட்காந்துட்ருக்க பர்சனும் சும்மா இல்லை, கை காலை அசைச்சி எப்படியும் நிமிர்ந்து உட்காந்துட்றாரு. ஆனால் அவருடைய கை வந்து பின்னாடி கட்டப்பட்டிருக்கு, கால்களும் சேர்த்து வச்சு கட்டப்பட்டிருக்குன்றனால அவரால் சரியாக அசைய முடியல. பட் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி தான் நிமிர்ந்து உட்காந்துட்டு இருந்திருப்பார். இப்போ அப்படியே டக்குன்னு அந்த சீட் இருக்கும் இல்லையா, அதில் எட்டி ஒரு மிதிக்க அந்த டிரைவருக்கு வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகுது. நேராக கார் போயிட்டு தெரியாமல் ஒரு மரத்தில் மோதி அப்படியே நின்றுட்டுருக்கா. அந்த மரத்தில் மோதினதுனால அந்த டிரைவருக்கு லைட்டாக தலையில் அடிபட்டு மயக்கம் போட்டு அந்த ஸ்டேரிங் மேலேயும் அப்படியே விழுந்துட்டான். பக்கத்தில் இருக்க அந்த பர்சன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா காரை ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி சீட்டுக்கு வரான். பின்னாடி சீட்டுக்கு வந்தால் இவன் அப்படியே ஒரு மாதிரி, அதாவது அந்த பர்சன் கை கால்லாம் கட்டப்பட்டவர், அவர் வந்து ஒரு மாதிரி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவருடைய கால் கட்டு வந்து விழுந்துருது. எப்படியும் மேனேஜ் பண்ணி அந்த காரை விட்டு வெளியே வந்துட ஓடுறதுக்கு ட்ரை பண்ணால் அவருடைய காலெல்லாம் மரத்து போயிருக்கு, ஓடக்கூட முடியல. டக்குன்னு அந்த பர்சன் ஓடி போயிட்டு அந்த ஓடுற பர்சனை போட்டு பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு அடுத்த செகண்டே அவருடைய வாக்கி டோக்கி எடுத்து தப்பிக்க ட்ரை பண்ணுறா, சீக்கிரமாக வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சத்தமாக சொல்ல. அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். இந்த பர்சன் அந்த பர்சனை ஓட விடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ரகிள்லேயே ஒரு கார் வந்து அந்த இடத்துல நிற்கிது. அந்த காரில் இவரை தூக்கி போடுறாங்க. உள்ளே ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காரு, பார்க்குறதுக்கு செம்ம ரிச்சாக இருக்கார், ரொம்ப ஒரு ஹை லுக்கில் இருக்கார் அவர் பார்க்குறதுக்கு. இந்த பர்சனை உள்ளே தூக்கி போட்டதும் அந்த காரில் உட்காந்துட்ருக்க எல்லாரையும் பார்த்து இவருக்கு அவ்வளோ பயம் வருது. அவரால் எதையுமே பண்ண முடியல, எதிர்த்து பேச முடியல, வாயிலே டேப் போட்டிருக்கு. இப்போது அந்த காரில் உட்காந்துட்ருக்காருன்னு சொன்னல, பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக ஹை கிளாஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பர்சனுடைய வாயில் இருந்த டேப் அப்படியே உரிச்சு எடுக்கிறாரு. அப்படியே அந்த டேப்பை எடுத்ததும் அந்த வாய் எரியும் இல்லையா, அப்படியே எரியறத ஒரு மாதிரி அப்படியே அந்த வலியில் அப்படியே உட்காந்துட்ருக்க. முன்னாடி உட்காந்துட்ருக்க அந்த பர்சனை பார்த்து, ஓய் இவன் பேர் என்ன, இவன் பேர் என்னன்னு கேட்டான். கிம் டேயோங் சார். கிம் டேயோங், உன்னால் அடங்கி இருக்க முடியாது, உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு நானே வரணும், அப்படி தானே? நீங்கள் பாருங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஆளை மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்காக எங்கள் அம்மா வெயிட் பண்ணுவாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் போயிடுறேன், ப்ளீஸ் வாயை மூடு, இதுக்கப்புறமேட்டு எதுனாவது பேசணுன்னா கிழிச்சிடுவேன், புரியுதா? என்கிட்ட மாட்டிட்டேன்னா இதுக்கப்புறமேட்டு உன்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாரு. ஆக்சுவலி அது யாருன்னா லியோ அப்படின்ற ஒரு பர்சன். அவர் யாருன்னு பார்த்தா அந்த ஊரில், அதாவது சவுத் கொரியாவில் சியோலில் இருக்க ஒரு மாஃபியா, பட் நம்பர் 1 கிடையாது, வளர்ந்துட்டு இருக்க ஒரு மாஃபியான்னு சொல்லலாம். இல்லீகலான விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ தான் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். பட் பெரிய பெரிய மாஃபியாஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் போயிட்டு அடிக்கிற அப்படின்ற பேரில் மொக்க வாங்கிட்டு வர பர்சன். இப்போது இந்த லியோன்றவன் நம்ம டேவை கடத்திக்கிட்டு போகிறான். எங்கன்னா அவனுடைய ப்ரைவேட் கிளப்புக்கு. மணி ஒரு காலையில் 10 மணி போல் இருக்கும்.
அவன் டேவை கூப்பிட்டு போனவன் போயிட்டு ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறான். நம்ம டேவை வெளியவே விட மாட்டேங்கிறான். நம்ம டேவும் உட்காந்து அவ்வளோ தூரம் அழுறாரு, கெஞ்சுறாரு. அவன் ரூமில் கொண்டு போய் நம்ம டேவை போட்டுட்டு அந்த ரூமுக்கு வெளியே இருக்க 2 பாடி கார்ட்ஸ் கிட்ட, இங்கே பாரு, சாப்பாடுக்கும் தண்ணிக்கு மட்டும்தான் கதவு திறக்கணும், மற்ற எதுக்காவது கதவை திறந்தீங்கன்னு தெரிஞ்சுது எவன் திறந்தீங்களோ அவன் கையை வெட்டி காக்காக்கு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போகிறான் அந்த லியோ. இப்போ நம்ம டேவும் அந்த ரூம்குள்ளே உட்காந்து அவ்வளோ அழுதுட்ருக்காரு. கதவை போட்டு அப்படி தட்டுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. மணி ஒரு ஈவினிங் 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். அந்த கிளப்புக்கு வெளியே ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த காரை சுற்றி அவ்வளோ செக்யூரிட்டி காருங்க வந்து நிற்கிது. அந்த பர்சன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்கார், அவ்வளோ ஹை கிளாஸாக இருக்கார். அவரை சுற்றி கிட்டத்தட்ட 10-15 பாடி கார்ட்ஸ் அவருக்கு மட்டுமே கையில் கன்ஸோடு வராங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே உள்ளே நடந்து வந்து விஐபி ரூமுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போன வேகத்துக்கு அவரை சுற்றிலும் வெயிட்டர்ஸ் அவருக்கு எந்த விதமான ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்றத கேட்குறதுக்கு வேண்டி நிற்கிறாங்க. பட் அவங்க யாருக்குமே பதில் சொல்லாமல் ஜஸ்ட் அவரை ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க அவருடைய பிஏவான நம்ம யூங்கியை பார்த்து, யூங்கி, சொல்லுங்கள் சார், எனக்கு எந்த ட்ரிங்க்ஸும் தேவையில்ல. ஓகே, எல்லோரும் போங்க. மீட்டிங் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும். எனக்கு வேறு வேலை இருக்கு. சீக்கிரம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிடலாம். பெரிய கார் ரெடியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட்ட சொல்ல, அந்த பர்சன் ஜஸ்ட் தலையை மட்டும் ஆடுறாரு. அவ்வளோ திமிராக இருக்கார். யாரையுமே கிட்ட விட மாட்டுறாரு எக்ஸப்ட் அவருடைய பிஏ. அவரை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே அவரை விட்டு தள்ளியே நிற்கிறாங்க. அவருக்கு தொட்டு பேசுகிறது கூட பிடிக்காது போல். இப்போ அப்படியே அந்த மீட்டிங்கும் அந்த இடத்துல ஆரம்பிக்குது. அதாவது இது ஒரு இல்லீகல் ட்ரக் பற்றின ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே அந்த விஐபி ரூம்குள்ளே வராங்க. வந்த வேகத்துக்கு எல்லாருமே கீழே போ பண்ணி அந்த பர்சனுக்கு, அதாவது நம்ம ஜங்குக்கு எல்லாருமே வந்து மரியாதை கொடுக்குறாங்க. அதில் ஒரு பர்சன் மட்டும், அந்த ட்ரக்கு சேல் பண்ணுறதுக்கு வந்த ஒரு பர்சன் மட்டும் வெளிநாடு, அவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியல. ஸோ டேரெக்டாக போயிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். நம்ம ஜங்குக் மதிக்க கூட இல்லை. ஜஸ்ட் அவனுடைய கையை பார்த்துட்டு அவருடைய மூஞ்சை பார்த்து மறைக்கிறாரு. அதுக்கு நம்ம யூங்கி, ஐயோ ஏன்டா வம்பெல்லாம் விலை கொடுத்து வாங்குறீங்க, போயா உன் மரியாதை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அந்த பர்சனை பின்னாடி தள்ளி விட்டுறா. இப்போ எல்லாருமா உட்காந்து அந்த ட்ரக் டீலிங்ஸை பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜங்குக் சொல்ல போனோன்னா ரொம்ப உஷாரான ஆள். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்து, அதாவது டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த இல்லீகல் கான்செப்டுக்கே வந்து அவர் கை கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் கெட்டது செஞ்சாலும் அதை ஷார்ப்பாக துளி கண்டே பிடிக்காத மாதிரி செய்வார் நம்ம ஜங்குக். அந்த மாதிரி அவர் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பார்த்துட்ருக்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் டீலிங்கையும் ஓகே பண்ணிடுறாரு. இப்போது சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே நடந்து வராரு ஜங்குக். அப்படி வரும்போது பின்னாடி நிறைய வெயிட்டர்ஸ்லாம் ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு வெயிட்டர் தெரியாமல் நம்ம ஜங்குக் மேலே மோதி அவருடைய ட்ரிங்க்ஸை ஜங்குக்கோடைய கோட் மேலே ஊற்றிடுவான். ஜங்குக்கு கோவம் அவ்வளோ ஏறுது, சரியான கோவம் வந்துடுது. ஆனால் அதுக்குள்ளே அந்த வெயிட்டர் அப்படி தரையில் படுத்துக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்றான். ஸோ நம்ம ஜங்குக்கும் நல்ல மூடில் இருந்துருப்பார் போல், அப்படியே விட்டுடுறாரு. சீக்கிரமாக எனக்கு ஒரு ரூமை புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்ல, நீங்கள் மேலே இருக்க ரூமுக்கு போங்க சார், நான் கீயை எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்கள் பின்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜங்குக்கும் படிக்கட்டு ஏறி போயிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு மேலே போகிறதுக்குள்ளாட நம்ம யூங்கி பே பண்ணிவிட்டு கீயவும் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இவங்க போகிறது ரூஃப் டாப்பில் இருக்கிற விஐபி ரூம்.
அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம யோங்கி தான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட, நம்ம ஜங்குக்கும் உள்ளே போன வேகத்துக்கு கோட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவருடைய பாடியை வந்து வாஷ் பண்ணுறதுக்குன்னு வேண்டி ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. அதே கிளப்பில் இருக்க ரூஃப் டாப்பில் இருக்கிற இன்னொரு ரூமில், விஐபி ரூமில் ஒரு பர்சன் அழுதுட்ருக்காரு. யாருன்னா நம்ம டே. எஸ், நம்ம டேவும் அதே கிளப்பில் இருக்கிற ஒரு ரூமில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம டே வந்து கதவை தட்டி தட்டி அழுதுகிட்டே இருக்க, வெளியே நின்றுட்டுருக்க அந்த 2 பாடி கார்ட்ஸ்க்கும் அவ்வளோ கடுப்பாயிடுது. இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே 2 பேரும் போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு, ஏய், உனக்கு என்ன தான் வேணும்? நீ என்ன அழுது புலம்புனாலும் உன்னை இங்கேருந்து விட மாட்டாங்க. உன்னோட எனர்ஜி தான் வேஸ்ட். கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன்னா உன்னால் உயிர் வாழ முடியும். இல்லைன்னா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. சொல்கிறத கேட்டுக்கோ, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் எனக்காக எங்கள் அம்மா அப்பாலாம் வெயிட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. உன்னை விட்டுலாம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன்னை ஃப்ரீ ஆகுறது தான் எங்களுடைய ஆசையும். ஆனால் அது நடக்காத காரியம், புரியுதா? ஆனால் ஏன் இப்படி பேசுகிறீங்க? தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் 2 பேரில் யாராவது ஒரு பையனுக்கு, உங்களுடைய பையனுக்கு இப்படி ஆயிருந்தால் நீங்கள் விட்டுருப்பீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் பாருட்டே, எனக்கு புரியுது நீ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க. அண்ட் உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமாக இல்லைன்றது எனக்கு புரியுது. ஆனால் வேறு வழி இல்லை. நீ அவன் கையில் மாட்டிட்ட. உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் எனக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தள்ளி நின்னாலே போதும். நான் எங்கேயாவது ஓடிடுறேன். நான் அப்படி திரும்ப மாட்டினாலும் உங்கள் 2 பேரையும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன், நான் போயிடுறேன். ப்ளீஸ். சரி, ஆனால் எங்களுடைய பேரை வெளியே சொல்லக்கூடாது. கண்டிப்பாக மாட்டவே மாட்டேன். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். உண்மையாக சொல்ல மாட்டேல? சொல்லவே மாட்டேன். சரி, டோர் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் இருந்து போயிட. உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நான் மறக்கவே மாட்டேன். இங்கே பாரு, உனக்கு இங்கே இருக்கணுன்றது தலையெழுத்து இல்லை. எனக்கும் வயசுலேயே ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி எதனா ஆயிருந்தால் என்னால் தாங்கியிருக்க முடியாது. அதே மாதிரி தான் உன்னை பெற்றவங்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு தில் இருந்தால் இங்கேருந்து தப்பிச்சு போயிட. இதுக்கப்புறம் அவன் கண்ணில் மாட்டிடாத. குடும்பத்தோடு வேறு எங்கேயாவது போயிட. என்னை விட்டீங்கனாலே போதும், நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அவங்க 2 பேருக்கும் தேங்க் பண்ணிகிட்டே இருக்க. டக்குன்னு அந்த இடத்துல டோர் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா அந்த லியோ அந்த இடத்துல வந்துடுறான். டோர் ஏன் ஓப்பனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நின்றுட்டுருக்க அந்த 2 பாடி கார்ட்ஸையும் பார்த்து கேள்வி கேட்க, இவனுங்க 2 பேரும் திருன்னு முடிக்கிறானுங்க. அதுலேயே அந்த லியோ கண்டுபிடிச்சிட்றான் வேறு என்னமோ ட்ரை பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து பட்டுன்னு அந்த 2 பாடி கார்ட்ஸையும் போட்டுறே. அந்த இடத்துல பயம் உச்சிக்கு ஏறி கை கால் நடுங்க நின்றுட்டுருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கேருந்து தப்பிச்சா போதுண்டான்னு சொல்லிட்டு கதவை நோக்கி ஓடுறாரு. ஆப்போசிட்டில் தான் அந்த லியோ நின்றுட்டுருக்கான். எப்படியோ மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த லியோவை தள்ளி விட்டுட்டு நம்மகிட்டே ஓடுறாரு அந்த காரிடோரில். அந்த விஐபி ரூம்ஸ் இருக்கிற காரிடோரில் அவ்வளோ சவுண்டாக ஓடிட்டுருக்காரு. வேறு யாருமே அந்த காரிடோரில் நிற்கலை. பின்னாடி அந்த லியோவும் அவனுடைய பாடி கார்ட்ஸும் டேவை அப்படி துரத்திட்டு வராங்க. நில்லுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காரிடோரில் ஒரு டேர்னிங் இருக்குது. அந்த டேர்னிங்க்கு திரும்பிடுறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு ரூம் தனியாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு டெட் எண்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரூம் டோரை நாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நாக் பண்ணிகிட்டே இருக்காரு. டக்குன்னு ஒரு பர்சன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பர்சன் ஒரு மாதிரி கோவமாக முறைச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த பர்சன் இடுப்பில் டவலை மட்டும்தான் கட்டியிருக்காரு. கதவை ஓப்பன் பண்ண வேகத்துக்கு நம்ம டே அடித்து பிடிச்சி அந்த ரூம்குள்ளே ஓடி வந்து கதவை க்ளோஸ் பண்ண அந்த ரூமை ஓப்பன் பண்ணார் இல்லையா ஒரு பர்சன். அந்த பர்சன் நம்ம டேவை பார்த்து, ஏய் யார் நீ, உனக்கு என்னாச்சு,
எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடிட்டுருக்க? ப்ளீஸ், நான் இங்கே இருக்கிற காட்டி கொடுத்துடாதீங்க, என்னை துரத்துறாங்க, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க சார். யார் ஒன்று துரத்துறா? தெரியாது, என்ன என்னை எங்கேருந்தோ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்னை என்னமோ பண்ண பார்க்குறாங்க. நான் ஏன் இங்கே இருக்கேன், இது எந்த இடம்னு கூட எனக்கு தெரியாது. எனக்காக எங்கள் அம்மா வெயிட் பண்ணுவாங்க சார். ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள். வாழ்க்கை ஃபுல்லாக நான் உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன். நான் உங்களுக்கு என்ன வேணால் தரேன். அவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்க சார், ப்ளீஸ். சரி, பயப்படாதா சார். அது உள்ளே போ, உள்ளே போய் அந்த கபோர்ட் கிட்ட இரு. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த ஹாலை விட்டு ஒரு ரூம் போடுறாரு. அந்த ரூமில் ஒரு கபோர்ட் இருக்குது. அந்த கபோர்ட் பக்கத்தில் போயிட்டு கீழே அப்படியே ஒரு மாதிரி அவருடைய முட்டையெல்லாம் அப்படியே கட்டி அணைச்சா மாதிரி அப்படியே கூடி குறுகி உட்காந்துட்ருக்காரு. அழுகிறாரு, அவ்வளோ அழுகிறாரு. ஆக்சுவலி இப்போ நம்ம டேவை சேவ் பண்ணுறது யாருன்னா, இடுப்பில் டவலோடு நிற்கிறது யாருன்னா நம்ம ஜங்குக். அந்த ஜூஸ் கொட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கிளப்பில் இருக்க ஒரு விஐபி ரூமே புக் பண்ணி அங்கே போயிட்டு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு வேண்டி போயிருப்பார் இல்லையா, அந்த ரூமில் தான் நம்ம டே போயிட்டு தெரியாமல் நாக் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம ஜங்குக்கும் வந்து நம்ம டேவை சேவ் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே போயிட்டு அந்த ரூமில் ஒழிஞ்சிட்ருக்க நம்ம ஜங்குக்கு வந்து ஹாலில் தான் நின்றுட்டுருக்காரு. டக்குன்னு அந்த மெயின் டோர் வந்து நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நம்ம ஜங்குக் அப்படியே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வெளியே எட்டி பார்க்க வெளியே நின்றுட்டுருக்க எல்லாருக்கும் அடிவயிறு கலங்கிடுது. நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. வெளியே நின்றுட்டுருக்க ஒரு பாடி கார்டு, சார் இங்கே எதனாவது ஒரு பையன் ஓடி வந்தானா? ஆமாம். எந்த எந்த பக்கம் போனா சார்? ரைட் சைட். தேங்க்யூ சார். இதுக்கப்புறமேட்டு யாரும் வந்து இந்த டோரை நாக் பண்ணக்கூடாது. இல்லை சார், யாரும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட்ஸ் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அந்த டோரையும் லாக் பண்ணிட்டு நம்ம ஜங்குக் தான் நேராக அந்த ரூமுக்கு வர உள்ளே வந்து பார்த்தா நம்ம டே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கோணி குறுக்கி உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே கிட்ட போயிட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய ஷோல்டர் மேலே லைட்டாக கை வச்சு டேப் பண்ண நம்ம டே ஒரு மாதிரி ஜர்க்கூட்டி எழுந்திக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம டே தான் ஜங்குக்கை நிமிர்ந்து பார்க்க நம்ம ஜங்குக் அவங்க போயிட்டாங்க. சார் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு எப்படி எப்படி என்னுடைய நன்றிகளை சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ எங்கேருந்து வர? பூசன். பூசனா? பூசனில் இருக்கிறவனுக்கு சியோலில் என்ன வரா? சார் என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க சார். காலேஜ்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ 2 பேர் வழி கேட்டாங்கன்னு சொல்லி நானும் வழி சொல்கிறதுக்கு போனேன். ஆனால் அப்படியே என்னுடைய முகத்தில் என்னமோ ஸ்ப்ரே பண்ணாங்க. என்னால் அதுக்கப்புறம் கான்ஷியஸாக இருக்கவே முடியல. கண்ணை திறந்து பார்க்குறேன், கை கால்லாம் கட்டியிருக்கு, வாயிலே டேப் போட்டிருந்தாங்க. ஒரு காருக்குள்ளே இருந்தேன். என்னால் அசையக்கூட முடியல. ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் அப்புறம் தப்பிக்க ட்ரை பண்ணேன். ஆனால் அப்பையும் வேற ஒரு காரில் இருந்து வந்து என்ன திரும்ப கூட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுடைய பாடி கார்ட்லேயே 2 பேர் தான் நான் தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். நான் இங்கே இருக்கட்டுமா காலையில் வரைக்கும்? அதுக்கப்புறம் போயிடுறேன். ப்ளீஸ் சார், நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். கவலைப்படாத, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை சார், அது வந்து வீணா என்னால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வர வேண்டாம். நான் காலையில் கிளம்பிடுவேன் சார். நான் தான் சொல்கிறேன்ல, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது.
உன்னை திரும்பியும் புருஷனுக்கு அனுப்புறது என்னுடைய பொறுப்பு. புரியுதா? சார், ஆனால் நீங்கள் எதுக்கு வீணா? நான் அவ்வளோ சீக்கிரம் எதையுமே சொல்ல மாட்டேன். சொன்னால் அதை முடிக்காமல் விட மாட்டேன். உன்னை கொண்டு போய் பூஷனில் சேர்க்குறது என்னுடைய பொறுப்பு. புரியுதா? சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே, நீ நைட் இங்கே இருந்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பயத்தில் லைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணிட, நம்ம ஜங்குக்கு என்னமோ தெரியல, நம்ம டேவை தள்ளி விடவே தோணலை. ஹக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பிளாங்க் ஆகி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நம்ம டேவும் ஹக் பண்ணபடியே இருக்கார். ஈவன் நம்ம ஜங்குக்கு டாப்லெஸ்ஸாக இருக்கார். நம்ம டே அவ்வளோ இன்னசென்ட்டாக நம்ம ஜங்குக் டாப்லெஸ்ஸாக இருக்கிறதுன்றதை கூட கவனிக்காமல் அவருடைய பாடி அப்படியே கிட்ட இறுக்கி வச்சு அப்படியே அழகாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் எதுவும் பண்ண முடியல. நம்ம டேக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஹக் அப்படியே க்ளோஸ்னஸில் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. அதே ரூமில் இருக்கிற ஒரு கவுச்சில் அமைதியாக படுத்திருக்காரு. அவருடைய ஃபேஸில் அந்த கண்ணீரெல்லாம் ஒழுகுன அந்த தடையாக இருக்கும் இல்லையா, காஞ்சி போய் அப்படியே அது அவருடைய ஃபேஸில் இருக்குது. நம்ம ஜங்குக்கால நைட் டைம் அந்த டிம் லைட்டில் நம்ம டேவுடைய ஃபேஸை ஒழுங்காக பார்த்துருக்க முடியாது. பட் இப்போது நம்ம ஜங்கு கிளியராக நம்ம டேவுடைய ஃபேஸை பார்க்குறாரு. அவ்வளோ ஒரு அழகான ஃபேஸில் அவ்வளோ சோகம். நம்ம ஜங்குக்கு என்னமோ தெரியல, மற்றவங்கள தொடக்கூட பிடிக்காத ஜங்குக்கு நம்ம டே கட்டி பிடிக்கும் போது அவர் தள்ளி விடணும்னு கூட தோணலை. ஏதோ ஒரு விஷயம் டே கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம ஜங்குக் புரிஞ்சுக்கிறாரு. அதில் முதல் விஷயம் இன்னசென்சி. நம்ம டே அநியாயத்துக்கு இன்னசென்ட்டாக இருக்கார் இந்த வேர்ல்டுக்கு. அப்படியே நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி நம்ம டேவை வச்சுக்கண்டு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாரு. நம்ம டே எழுந்திரிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அப்படியே நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சேரில் உட்காந்துட்டு நம்ம டேவையே பார்த்துட்ருக்காரு. நம்ம டேவும் அப்படியே படுத்துட்டு இருந்தவர் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்கா. நம்ம டே டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துக்கிற ஒரு மாதிரி அப்படியே அவரே ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பயத்தில் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு அவரே. இப்போ நம்ம ஜங்குக் தான், நம்ம பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உன்னை கொண்டு போய் தேக்குள்ளே சேர்க்குறது தான் என்னுடைய வேலை. புரியுதா? உன் பேர் என்ன? கிம்டேயா. நான் இங்கே போகலாமா? நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் இப்போ வேண்டாம். நீ கொஞ்ச நாள் என் கூட இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஏன்னா உன்னை தேடி வெளியே அலைஞ்சிட்ருக்காங்க. உன்னை கூட்டிகிட்டு வந்த கும்பல் சாதாரண கும்பல் இல்லை. உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தது வேற ஒரு வேலையை பார்க்க வைக்கிறதுக்கு. வேலையா? சிம்பிளாக உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சில காய்ச்சிங்க அவனுங்களுக்கு உனக்கு இறையா போடுறதுக்கு. என்னது, இப்படிலாம் பண்ணுவாங்களா? இருக்கானுங்க, என்ன பண்ணுறது? உன்னை வச்சு பணம் சம்பாதிக்க தான் உன்னை கூப்பிட்டு வந்தது. உன்னை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு தான் உன்னை கூப்பிட்டு வந்திருப்பானுங்க. ஸோ இப்போது உன்னை விட்டா நீ எங்கே போவேன்னு அவனுங்களுக்கு தெரியும். ஸோ நீ இப்போதைக்கு போத்தவல்ல, என் கூட எடு. நான் உன்னை எப்போ போன்னு சொல்கிறனோ அப்போ தான் நீ போகணும். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த இடத்த பற்றி. புரியுதா? ஆனால் என் கூட நீ சேஃபாக இருப்ப. சரி சரி. இப்போது
ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க நம்ம ஜிமினும் அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. நம்ம டேவை பார்த்துட்டும் நம்ம டேக்கிட்ட ஒரு குட்டி ஹாய் சொல்ல நம்ம டே எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்படியே ஒரு மாதிரி பாவமாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் ரூம்குள்ளே வந்ததும் சொல்லு ஜங்கு, இவனை பத்திரமா பார்த்துக்கோ, கூட்டுக்கிட்டு என்னுடைய ப்ரைவேட் மேன்ஷன் கூப்பிட்டு போ. ப்ரைவேட் மேன்ஷனுக்கா? கூட்டிகிட்டு போ. ஆனால் ஜங்கு மற்றதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் தான் நம்ம டே கிட்ட போக நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிமன் நம்ம டேவை பார்த்து, டே சொல்லுங்க, உன் பேர் கிண்டேவும் தானே? என் பேர் ஜிமன். ஓ நம்ம போகலாம். ஆனால் எங்க? உனக்கு ஒரு சேஃபான பிளேஸ் இருக்கு. நீ இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போக முடியாது. குறைஞ்சது 1 மந்தாவது எங்கள் கூட இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உன்னை தேடி எல்லாருமே வெளியே நிறைய பேர் அலைஞ்சிட்ருக்காங்க. உன்னை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் நான் நேற்று ஜங்கு கிட்ட கொடுத்துட்டேன். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தார்ல, ஓ அவர் பேர் ஜங்குக்கா. அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ நீ எதுவும் கவலைப்பட தேவையில்ல. ஜங்குக்கு இருக்கிற வரைக்கும் நீ எப்போவுமே சேஃபாக தான் இருப்ப. எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் தப்பிச்சு போகலான்னு முட்டாள்தனமான முடிவு எடுக்காத. நாங்கள் அவங்கள காயப்படுத்த மாட்டோம். ஓகே? சரி சரி, இப்போ வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் நம்ம டேவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க. அப்போ தான் கவனிக்கிறாரு நம்ம டேவுடைய கையெல்லாம் காயமாக இருக்குது. அந்த கயிறுலாம் கட்டினாங்க இல்லையா, அந்த காயமாக இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்க. நம்ம ஜிமின்கே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ அப்படியே நம்ம டேவை சாஃப்டாக கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கீழே போகிறாரு. அதாவது காருக்கு. ஓகேடா, நான் இந்த பார்ட்டை எங்கேயே முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரியும் சொல்லி முடிக்கிறேன். ஐ எம் ஸோ சாரி. எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா வந்தாரா, அவர் கமெண்ட் இருக்க மாட்டார். வாய்ஸ் கேட்குதா? இப்படி தான் கத்திகிட்டே இருப்பார். வாய்ஸ் கிளியராக இருக்காது. அதனால தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய் பாய் எவ்ரி ஒன். அண்ட் இன்னொரு விஷயம், போஸ்ட்டில் என்னுடைய 2 பசங்களை பார்த்து நிறைய பேர் க்யூட்டாக இருக்குதுன்னு சொன்னீங்க. ஆமாம், அவங்க ரொம்ப க்யூட்டு, நல்ல பிள்ளைங்க. ஜஸ்ட் சுற்றி போகணும். ஓகே, பாய் பாய் எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல்.